நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மொத்த பேரும் ஜீவாத்மாக்கள். மொத்த பேருக்கும் அந்தராத்மா பரமாத்மா. அந்தராத்மான்னு என்ன? பரமாத்மா தான் அந்தராத்மா. இந்த சரீரத்துக்குள்ள ஆத்மா இருக்கார். எதுக்குன்னா இந்த நான் பண்ணியிருக்கிற கர்மத்தின் பயனை அனுபவிக்க ஒரு சரீரம் எடுத்துட்டு இருக்கேன். இந்த சரீரம் வரைக்கும் இந்த கர்மம் ஓடிண்டே இருக்கும். நான் பல கர்மாக்கள் பண்ணி அதுக்கு சஞ்சித கர்மான்னு பேர். ஒரு பெரிய கோஷ்டி, அது பெரிய மூட்டை. அந்த மூட்டை சஞ்சித கர்மாலேருந்து இவ்வளவு எடுத்து பெருமாள் கையில் பிரசாதம் கொடுப்பார். கொடுத்தா இப்போ பெரிய கூடையில் சுண்டல் பண்ணியிருப்பா. அப்படி பார்த்துன உடனே ஒருத்தர் ஒரு கூடை சின்ன கூடை எடுத்துன்னு இப்படி கோட்டிக்கு போவார், ஒருத்தர் பெண்கள் கோட்டிக்கு போவார், ஒருத்தர் வாசலில் இருக்கிறவா கோட்டிக்கு போவார். பட்டு அந்தந்த கூடையில் கொஞ்சம் கொஞ்சம் வருது இல்லை. இதை போல தான் இப்போ நம்ம கூடையில் ஏதோ கொடுத்துருக்காரு அவர். நிறைய சஞ்சித கர்மா வச்சுருக்கோம். அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து நீ அனுபவிச்சுட்டு வான்ருக்கார். அதுக்காக இந்த பிறவி இந்த பிறவி இந்த பிறவி அந்த பிராரப்த கர்மா முடிஞ்சுடுத்துன்னு வச்சுங்க. எதுக்கு நாம் அனுபவிக்க ஆரம்பிச்சிருக்கோமோ அது பிராரப்த கர்மா. அந்த கர்மா முடிஞ்சுடுத்துனா முடிஞ்சுது, இனிமே ஒன்று ஏன் பெரிய மூட்டை இருக்குது, இன்னொன்று வரப்போகுது. ஏற்கனவே தான் சேர்த்து வச்சுருக்கோமோ இல்லையோ, அங்கேருந்து மூட்டையை உடனே கேட்ட வேண்டியதான். இன்னொரு கை அகலத்துக்கு எடுத்து இந்தாரும். அது ஒரு 10 ஜென்மம் ஓடும். ஓடி சுற்றி அடிச்சுன்னு திரும்பி வந்து அது முடிஞ்சு போச்சுன்னா மறுபடியும் நம்ம திரும்பி பார்த்துட்டு, சுவாமி இந்த மூட்டையிலேருந்து நானும் ரொம்ப நாளாக நீர் எடுக்கிறத பார்த்தேனே, மூட்டை அப்படியே இருக்கே, குறைஞ்சிருக்க வேண்டாமோ? நான் 10 பிறவி 100 பிறவி 200 பிறவி எடுத்து அனந்த கோட்டி பிறவி எடுத்து மூட்டை அப்படியே இருக்கேன்னால் வாஸ்தவம். நீர் போன இடத்துல பெசாமல் இருந்திருந்தீர்னா மூட்டை கழிஞ்சிருக்கும். நீர் போன இடத்துல சேர்த்தது எல்லாத்தையும் எந்த மூட்டையில் போடுறது? கீழே வந்து நல்லது பண்ணியிருக்கோம், தீயது பண்ணியிருக்கோம். அப்போ நல்லத்தையும் தீயத்தையும் கழிக்க வந்துட்டு வந்த இடத்துல நல்லத்தையும் தீயத்தையும் சேர்த்து கொண்டு இருக்கிறோம். அதனால இந்த சேர்க்க முதல்ல நின்னாகணும். இந்த மாறி மாறி கர்மங்களை சம்பாதிச்சுருக்கமோ இல்லையோ, இந்த சம்பாதிக்கிறத நிறுத்தினா தான் அங்கே மூட்டை குறையும். இது நிறுத்தினா தான் மேலே 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 பிறந்து ஏதோ கடைசி ஒரு 100,000 கோடி பிறவியிலையானு குறைக்கலாம். அதுவும் எப்படி? அது சாத்தியமே இல்லை. ஏன்னா நம்ம பிறந்த இடத்துல ஒரு செயலும் புரியக்கூடாது, ஒரு கர்மா சம்பாதிக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் இது நடக்கவே நடக்கும். இந்த தவளை ஒன்று கிணத்துல ஏறின கதை ரொம்ப நாளாக கேள்விப்படுறோம் இல்லையா? கிணறு 30 அடி ஒசரம், தவளை ஒரு நாளைக்கு 3 அடி ஏறும், 1 அடி வழுக்கும். அப்போ எத்தனா நாள் அன்னைக்கு கணத்தை தாண்டும்? இது நம்மளும் ரொம்ப நாளாக இந்த கேள்வி கேட்டுருக்கா. கிடுக்கிடுன்னு கணக்கு போடுவோம். 3 அடி ஏறித்து, 1 அடி வழுக்கித்து, அப்போ 2 அடி ஏறித்து, மொத்தம் 30 அடி. அப்போ நான் 15 நாள் ஏறும், தப்புன்னு பிடிச்சிடுவோம். 15 நாள்னு தப்பு கணக்கு போட்டியே. ஏன்னா 14ஆம் நாள் அது 3 அடி தாவினோடனே வெளியில் குதிச்சிருக்குமே, அப்புறம் அது உள்ளே வராதோ இல்லையோ? இந்த கணக்கு ரொம்ப நாளாக முட்டாள்தனமாக நம்மளும் போய் சொல்லிட்டு இருக்கோம். அவளை பிடிச்சுட்டு வாடோ இல்லையோ? ஒரு சுவாமி மாற்றி கணக்கு கேட்டார். இப்படியே எத்தனை நாள் இந்த கணக்கை கேட்க போகிறார்? தினப்படி 2 அடி ஏறும், 3 அடி வழுக்கும். அப்போன்னா என்னைக்கு வரும்னு சொல்லும். 2 அடி ஏறும், 3 அடி வழுக்கும்னா யோசிச்சு சொன்னால் 15 அடி பள்ளத்தில் இருக்கும்னா அது மேலே போகவே போகாது. நீ சொல்கிறபடி பார்த்தா பள்ளம் தோண்டி கீழே தான் போகணும். அதே போல் நம்ம நிலைமை 10 பாபத்தை தொலைச்சிக்கணுங்கிறதுக்காக பிறவி எடுத்தா வந்த இடத்துல 50 பாபம் சேர்த்தா அப்போ அந்த மூட்டை மேலே மேலே வளர்ந்துட்டே போகிறது இல்லையோ? அது சஞ்சித கர்மா, பெரும் மூட்டை சஞ்சித கர்மா. அதனால் பகவான் இடத்துல ஒரு உடன்படிக்கைக்கு வந்துடுறோம். சுவாமின்னு இது என் கையால் ஆகப் போவதில்லை, அதனால் ஒன்று செய்யும், மொத்த மூட்டையும் ஒரே நிமிஷத்தில் நெருப்பில் போட்டு கொளுத்திவிடும். அவ்வளோதான் இதுக்கு வழி. நான் இந்த மூட்டையிலேருந்து எடுத்தெல்லாம் அனுபவித்து முடிக்க முடியாது. தேவரீர் பார்த்து ஒரு கஞ்சாடை காட்டித்தனா மூட்டை பட போகிறதுன்னா காட்டுறேன், அதுக்கு நீ திருவடியை பற்று. நம்ம திருவடியை பத்தினியானா தாராளமாக நான் எரிச்சிட்டு போகிறேன். பெருமாள் எரிக்கிறார். அப்போ சஞ்சித கர்மம் முழுக்க எரிக்கப்படணும். நம்ம ஆரம்பிச்சிருக்கிற பிராரப்த கர்மங்கள்லாம் எரிக்கப்படணும். அது வரைக்கும் கர்மாதீனமாக பிறந்துட்டே இருக்க போகிறோம். இந்த சுழல் வேண்டான்னு முடிவு பண்ணி பெருமான் திருவடிகளை பற்றினால் அப்போ இதிலிருந்து அவர் தடுக்கிறார். அப்போ ஒரு பக்கம் சஞ்சித கர்மா பார்த்தீள். நான் இப்போ என்ன பண்ணாலும் இது அப்படியே சஞ்சித்தத்துக்கு தான் போகும். குறுக்க பிராரப்த கர்மா கணக்கில் வரவே வராது. இப்போ நான் ஒரு தப்பு பண்ணால் சஞ்சித கர்மா. ஏன்னா இப்போ நான் அனுபவிச்சுருக்கிறதுலாம் பிராரப்தத்தினுடைய பயன். அந்த சஞ்சித்தத்திலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு கோட்டி, அதனுடைய பயனைத்தான் அந்த கூடையில் இருக்கிற சுண்டல் தான். இப்போ இப்படி வச்சுங்களேன், எல்லாருக்கும் இப்போ சம்பரோக்ஷணம் ஒன்று நடத்துகிறான்னா சம்பரோக்ஷண செலவு 2 லட்சம் ரூபாய் அப்படின்னு போட்டு வச்சு விடுவா. 2 லட்சத்துலேருந்து எடுத்து எல்லாருக்கும் சம்பாவனை பண்ண முடியும். வேத பாராயணக்காரா வித்வான்கள்லாம் வந்திருக்கா. ஆளுக்கு 5000 ரூபாய், இந்த 5000 கொடுத்துட்டே போகிறச்சே. அதுலேருந்து ஒரு சுவாமி என்ன பண்ணார், இந்தாரும் சுவாமி இவ்வளோ பெருசு நீங்கள் செலவழிச்சு பண்ணுறீங்க, என் பங்காக இருக்கட்டும்னு ஒரு 500 ரூபாய் என் கையில் கொடுத்தார். கையில் கொடுத்துட்டா அந்த 500 எடுத்து அடுத்த சுவாமிக்கு 5000 ரூபா கொடுக்கறதுக்குள்ளே அதை சொருகிலாம் கொடுக்க மாட்டேன், ஏன்னா கணக்கு தப்பாப்படும். அந்த 500 வாங்கி அதுக்கு இருக்கிற காசாளர் இடத்துல கொடுத்து நீர் ரசீது போட விடுவேன். அது அங்கே போயிடும். பெரிய கணக்கு இருக்கும் இல்லையோ, எல்லாம் வரும்படி செலவு கணக்கு. 500 அங்கே போகும்.
அவர் உடனே கேட்டார், ஏன் சுவாமி இதெல்லாம் பண்ணுறீர்? நீர் தான் ஒருத்தருக்கு 5000 ரூபா கொடுத்துட்டுருக்கீரே, அதில் ஒரே ஒரு 500 எடுத்துட்டு 4500 வச்சுன்னு நான் கொடுத்த 500 சொருகி அடுத்தவருக்கு சம்பாவனை பண்ணுமேன்னா. இப்படிலாம் கணக்கு வரவே வராது. ஒழுங்காக கணக்கு வச்சுக்கணும்னா எல்லாம் பொது கணக்கு போகணும். அதுலேருந்து நாங்கள் எடுத்து செலவழிப்போம். இதில் பெருமாள் ரொம்ப தெளிவாக இருக்கார். நாம் வந்திருக்கிற இடத்துல என்ன சேர்த்தோம்னாலும் நேராக சஞ்சித கர்மாவுக்கு போடும். ஏன்னா இவன் அதுக்கு நீ சரிப்படுத்திக்கோன்னு மட்டும் நம்மக்கிட்ட சொன்னார், அவரையே குழப்பி தீத்துருவோம். அதனால் அவர் விடுறதே இல்லை. இப்போ நீ இந்த பாவம் பண்ணியானா எடுத்துக்கோ, நேரம் அங்கே கொண்டு கொடுத்துரு. இந்த புண்ணியம் பண்ணியானா நேரம் அங்கே கொண்டு சேர்த்துரு. அப்போ நான் இப்போ எதை அனுபவிக்கணும்? முதல்ல நான் கொடுத்தேனே, கொடுத்தத்தை ஒழுங்காக அனுபவித்து முடி. நீ அனுபவிக்கிற இடத்துல என்னத்தை சேர்த்தியானாலும் நேராக சஞ்சித கர்மா போகும். அதுக்கப்புறம் எத்தனை பிறவி கழித்து அந்த சஞ்சிதம் வர ஆரம்பிக்குமோ தெரியாது. அது பிராரப்த மாறத்துக்கு எத்தனை பிறவியானோ. சாமி இதெல்லாம் கேட்கறதுக்கே கட்டமாக இருக்குது. வேண்டாம் சாமி. அப்போ ஒரே வழி தான், வேண்டவே வேண்டான்னு சொல்லுனா தீர்க்க சரணாகதி. அப்போ கண்ணன் திருவடியை பற்றினா தான் வர முடியும். அதுதான் மோட்ச தர்மம். இப்போ மோட்சம் இதுதான்னு தெரிஞ்சுட்டோம்னால் அப்போ ஈஸ்வரனுடைய திருவடிகளில் சரணாகதி பண்ணுவதை தவிர வேறு ஒன்று உபாயம் வழியே நம்ம கையில் கிடையாது. சொல்லியோ இதை கேட்டுக்கணும்னு தான் தர்மபுத்திரனு காசே ஏற்கனவே ராஜதர்மம் கேட்டுனுட்டார், ஆபத் தர்மம் கேட்டுனுட்டார். இப்போ பிருகு பரத்வாஜ சம்பாதத்தாலே மோட்ச தர்மம் என்ன, இதுதான் எங்கே சுத்தின்னு இருக்கோன்னு தெரிஞ்சு போச்சு. இதுலேருந்து விடுதலை அடையணும். தமேவ சரணங்கச்ச சர்வபாவேன பாரத. அந்த கண்ணன் திருவடிகளையே சரணமாக பற்றணும். தியானம் பண்ணணும், உபாசனம் பண்ணணும், நிதித்தியாசனம் பண்ணணும், கைங்கரியம் பண்ணணும், பிரதட்சணம் பண்ணணும், நமஸ்காரம் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். பண்ணித்தான் அந்த தபஸாலும் தியாகத்தாலும் தியானத்தாலும் பெருமானை நெருங்க போகிறோம். யதி பிராணயத்தே வாயு வாயுரேவ விசேஷ்டதே ஷசித்யாபாஷதே சைவ தஸ்மாத் ஜீவோ நிரர்த்தகः. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யதி பிராணயத்தே வாயு வாயுரேவ விசேஷ்டதே ஷசித்யாபாஷதே சைவ தஸ்மாத் ஜீவோ நிரர்த்தகः. எனக்கு ஒன்று ஒரு சரீரத்துக்குள்ளே ஜீவாத்மா ஒத்துக்கணுங்கிற அவசியமே தெரியல. சரீரத்துக்குள்ளே பிராணவாயு ஓடின்னு இருக்கு, நின்றுது. மூச்சுக்கு பக்கத்தில் திரியை வச்சு பார்த்தோம், ஒன்றும் அசங்கல் இல்லை, படுத்து. இப்படி தானே சொல்ல போகிறேன். அப்போ பிராணவாயு தான் சேட்டை பண்ணியிருந்தது, உள்ளும் பொறுமை எல்லா இடத்துலையும் ஓடிந்தது. பிராணவாயு நின்றுது, புறப்பட்டு போச்சு. அப்போ உயிர் படுத்துன்னு சொல்கிறோமே. இதை தவிர ஒரு ஜீவாத்மான்னு ஒருத்தரை ஒத்துக்கணுமான்னா, பிராணவாயு இருந்தது, உயிர் இருந்தது. பிராணவாயு போச்சு, மூச்சு விடுறதை நிறுத்தினார், உயிர் படுத்து. இதை தவிர ஜீவன் ஒருத்தர் ஒத்துக்க வேண்டிய தேவையே எனக்கு தெரியல. இது முதல் வாதம் வச்சார். அடுத்து சொல்றார், யத்யூஷ்மபாவ ஆக்னேய வன்ஹினா பச்சதே யதி அக்னிர் ஜரயதே செய்தது தஸ்மாத் ஜீவோ நிரர்த்தகः. ஊஷ்மபாவம்னா உஷ்ணம், ஔஷ்ணியம். நெருப்பிலே சுடுகிற தன்மை இருக்கும் இல்லையோ, நெருப்பில் கொதிப்பு. அந்த கொதிப்பு நம்ம உடம்புல இருக்கே, சில்லிட்டு போச்சுன்றோமா? பிராணம் போன உடனே கொஞ்ச நாள் கழித்து தொட்டால் சில்லிட்டு போச்சு இல்லையோ. அப்போ நெருப்பின் தன்மை உடம்புல படுத்து. உள்ள நெருப்பு ஔஷ்ணியம் இருந்தது, அந்த நெருப்போட தன்மை படுத்து சில்லிட்டு படுத்து. அப்போ நெருப்பு இருந்தது படுத்து, பிராணவாயு இருந்தது படுத்து. வாயு போச்சு, நெருப்பு போச்சு, பிராணம் போச்சு. இது எதுக்கு தனியாக ஆத்மா போயிடுச்சுன்னு சொல்ல வேண்டும்? எனக்கு வாயுவுக்கும் அக்னிக்கும் மேற்பட ஆத்மானு ஒன்று ஒத்துக்கணும்னே தோணலைங்கிறார் பரத்வாஜர். நம்ம கூட இப்போ யோசிப்போமே, ஆத்மாங்கிறது ஒன்று சரீரத்துக்குள்ளே இல்லை, நான்கிற ஒத்தர் இல்லவே இல்லை. அப்போ என்ன ஆகும்னா, என்ன ஆகும்? உண்ணா சரீரம் நடக்குமா நடக்காதா? நடக்கும். ஏன்னா பிராணவாயு இருக்கிறதுனால நடக்கும். அது உட்காருமா, சாப்பிடுமா, சாப்பிடலையா, சாப்பிட்டது ஜெரிக்குமா ஜெரிக்காதா? ஜெரிக்கும். ஏன்னா நெருப்பு உள்ளே இருக்குது, ஜெரிக்கிறது. உள்ள சூடு இருக்குது, ஜெரிக்க போகிறது. வாயு ஓடின்னு இருக்கிறதுனால வாழ போகிறது. ஏதற்கு ஆத்மா? அதை தனித்து ஒரு தத்துவமாக ஒத்துக்கவே வேண்டாமே என்று தான் ஆக்ஷேபம். யதி வாயுமயோ ஜீவா சம்ஸ்க்லேஷோ யதி வாயுனா வாயுமண்டலவத் திருஷ்யா கச்சேத் சஹ மருத்கணை சம்ஸ்க்லேஷோ யதி வாத்தேன யதி தஸ்மாத் பிரணஷ்யதி மகார்ணவ விமுக்தத்வாது அந்நத்து சலிலபாஜனம். ஆகவே இது வாயுவே ஆத்மானு சொன்னிருந்தா அப்போ வாயு புறப்பட்டு போயிட்டார்னா ஆத்மா போயிட்டார்னு அர்த்தம். நெருப்பே ஆத்மானு சொன்னால் நெருப்பு சூடு போயிடுத்துன்னா ஆத்மா போயிட்டார்னு அர்த்தம். இல்லை இந்த வாயு நெருப்பை தவிர ஒரு ஆத்மா உள்ளே இருக்காரா, தேகம் வேறே ஆத்மா வேறா, கொஞ்சம் தெளிவுபடுத்தணும் என்று பிருகு பரத்வாஜர் பிருகுவனிடத்திலே கேட்கிறார். அது உண்மையே இல்லைங்கிறத சுவாமி எப்படி நிரூபிக்கிறார்? ந பிரணாசோஸ்தி ஜீவஸ்ய தத்தஸ்ய ச கிருதஸ்ய ச யாதி தேகாந்தரம் பிராணி சரீரந்து விசீரியத்தே. கடைசி கேள்வி அதையும் சேர்த்து சொல்கிறேன். பரத்வாஜர் இன்னொரு கேள்வி கேட்டிருக்கார். அது நமக்கு ரொம்ப முக்கியமான கேள்வி, எல்லாருக்கும் சந்தேகம் இருக்கும்.
ஏஷா கௌஹு பரலோகஸ்தம் தாரயிஷ்யதி மாமிதி யோதத்வா மிரியதே ஜந்து சா கௌஹு கம் தாரயிஷ்யதி கௌஷ்ச பிரதிகிரகீதா ச தாத்தா சைவ சமம் யதா இகைவ விலயம் யாந்தி குதஸ்தேஷாம் சமாகமஹ. ஒருத்தர் பிராணம் போகிறது, கோதானம் பண்ணணும் இல்லையோ, 10 நாள் காரியம் ஆச்சு, அதுக்கப்புறம் ஏகாகமாச்சு, துவாதசி, இப்போ 12ஆம் நாள் அன்றைக்கி சபிண்டீகரணம் ஆச்சு, அப்புறம் சுபஸ்வீகாரம் ஆச்சு, அப்போ கோதானம் பண்ணணும். இந்த கோதானம் பண்ணச்சு என்ன சொல்லிக்கிறோம், இங்கேருந்து நான் மேலே போகிறச்சே அப்போது அந்த வைத்தரணி நதி வரும், இந்த பசு அங்கே வந்து பசுவோட வாழை நான் பிடிச்சிட்டு அது தாண்டி என்னையும் தாண்டுவிக்கும். அதுதான் தர்மசாஸ்திரம் சொல்கிறது. அதுக்காகத்தான் கீழே கோதானம் பண்ணுறான். எங்கோ வைத்தரணி நதியை தாண்டனம்னால் கொடுத்தவனு இங்கேயே போயிட்டான், கொடுக்கப்பட்ட பசு அங்கே வந்துதா, அதுவும் இங்கேயே படுத்து. அப்போ எல்லாமே இங்கே போயிருக்கிறச்சு அங்கே யார் வருகிறார்கள், அங்கே யாரானு பிரயாணப்பட போகிறாரா, இந்த உடம்போட போகிறாரா, பசு இதே உடம்போட வருமா, எந்த உடம்போட வரும், இதுதான் பரத்வாஜருடைய கேள்வி. இப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து வைத்து பதில் சொல்ல போகிறார். ந பிரணாசோஸ்தி ஜீவஸ்ய தத்தஸ்ய ச கிருதஸ்ய ச யாதி தேகாந்தரம் பிராணி ஷரீரந்து விசீரியத்தே. நீ என்ன அந்த மாதிரி எல்லாம் படுத்துன்னு சொன்னேன், ஒன்றும் போல. நீ கீழே கொடுத்த பசு மாடு இருக்குது, கீழே யார் கொடுத்தானோ தானம் கொடுத்தவனு இருக்கான், 2 பேர் இருக்கா. ஒரு விறகு கட்டையை பிடிச்சின்னு நெருப்பு எரியறதோ இல்லையோ, எரிஞ்சுட்டே இருக்கிறச்சே விறகு கட்டை மெதுவாக தீந்துன்னு வருது. தீந்துன்னு போனோடனே நெருப்பு அணைஞ்சு போச்சு இல்லையோ. இப்போ நெருப்பு அணைஞ்சு போச்சுன்னு சொல்லுவீரான்னா பிருகு ஒத்துக்க மாட்டேங்கிறார். நெருப்பு அப்படியே தான் இருக்குது, ஆனால் நெருப்பு பிடிச்சிண்டு எரியறதுக்கு ஒரு ஆசிரிய கட்டை இல்லை, அவ்வளவுதான். நெருப்பு இருக்குன்னும் நெருப்பு போயிடாது, காற்று இருக்குன்னும் காற்று படலை, ஆனால் நெருப்பு ஒரு இடத்துல பிடிச்சுட்டா தானே எரிய முடியும். அந்த பிடிச்சுன்னு இருக்கிற ஆசிரியம் படுத்து. ஏன் நெருப்பு விறகு படுத்துன்னா நெருப்பு படுத்துன்னு சொன்னா என்ன, நெருப்பே படுத்துனால் அடுத்த விறக மூட்டுறச்சு அது எங்கேருந்து வருது, எங்கேயோ அது இருந்தால் தானே வர முடியும். அதுவும் படுத்தேன், பேட்டது வராது. அப்போ பேட்டதுன்னு திரும்பி வர்றது எங்கேயோ இருக்கு, ஆசிரியத்தை தேடின்னு இருக்கு. எதை ஆசிரியத்து கொண்டிருப்போன்னு தேடுறது. அதே போல ஒரு சரீரத்துக்குள்ள ஜீவாத்மா இருந்தார், சரீரம் விழுந்ததுக்காக அவருக்கு ஒன்றும் ஆயிட போறதில்லை, அடுத்த ஆசிரியத்தை தேடுவார். இப்போ அது பிடிச்சிருந்து எரியறதுக்கு சரீரம் இல்லை, இப்போ அதனால அவர் வேற சரீரத்தை தேட போறார். அந்த சரீரம் தான் அதுக்கு ஆசிரியம். அப்போ ஒரு ஆத்மா ஆசிரியமா இந்த சரீரத்தை பிடிச்சிட்டு இருக்கார். இந்த ஜீவனையே கண்ணே ஜீவன் சொன்னா என்ன, பிராணவாயுவே ஜீவன் சொன்னா என்ன, மூக்கே ஜீவன் சொன்னா என்ன பாருங்க. இப்போ வேணும்னு பேச்சுக்கு சொல்லுவோம், மனமே ஜீவன். மனசை காட்டிலும் ஜீவாத்மா வேறையா? ஆம் வேறே. நான் கண்ணை கொண்டு பார்க்கிறேன், நான் காதை கொண்டு கேட்கிறேன், நான் மனதை கொண்டு நினைக்கிறேன். அப்போ மனம்ங்கிறது ஒரு கருவி, நான்கிறது ஆத்மா. அந்த மனம்ங்கிற கருவியை வச்சுட்டு நான்கிற ஆத்மா நினைக்கிறார், கண்ணுங்கிற கருவியை வச்சுட்டு நான்கிற ஆத்மா பார்க்கிறார். இப்போ ஒரு நிமிஷத்துக்கு கண்ணே ஆத்மான்னு சொல்லுவோம், மனமே ஆத்மான்னு சொல்லுவோம். அப்போ என்ன ஆகும்னா, கண்ணே ஆத்மானால் நான் கண்ணை கொண்டு பார்க்கிறேன்னு சொல்லக்கூடாது, நான் கண்ணுன்னு சொல்லி ஆகணும். அப்போ கண்ணே பார்க்கணும்னு ஆகிடும். காது கேட்கறது இல்லையோ, நான் காதை கொண்டு கேட்கிறேன்னு சொல்லக்கூடாது, காது கேட்கிறது, நானே காது கேட்கிறேன்னு ஒன்றும். இதில் சொன்னால் என்ன ஆபத்துன்னா, கர்த்தா கரணம் காரியம்னு 3 இருக்காது. உலகத்தில் 3 இருந்தால் தான் வேலை நடக்கும். கர்த்தானா செய்கிறவர், கரணம்னா கருவி, காரியம்னா செய்யப்பட்டது. ராமன் கத்தியை கொண்டு ராவணனை கொன்றான். இப்போ திடீர்னு ராமனையும் கத்தியும் ஒன்னாக்கிடணும்னு நான் என்ன பண்ணுறது? கத்தி வேறே ராமன் வேறேன்னு ஏன் சுவாமி சொல்லணும்? ஏன்னா கத்தியை வச்சுருந்தானே ராமன் கொன்னார். அப்போ ராமனே கத்தின்னு சொல்லிட்டார்னால், அப்போ ராமன் கத்தியை கொண்டு ராவணனை கொன்றார் வராது. ராமன் கொன்றார், கத்தி கொன்றது, ராமனே கத்தி, கத்தி கொன்றதுன்னா கரணமே கர்த்தாவாக எடுத்து பாருங்க. எது கரணம்? கருவி. கருவியே கர்த்தாவாகிறதுங்கிறது இலக்கணப்படி பொருந்தவே பொருந்தாது. ஒரு கர்த்தா கருவியை கொண்டு தான் ஒரு காரியம் பண்ண முடியும். அப்படின்னா எங்கே கொண்டு போய் விட்டுடும்? 4 சக்கர வாகனம் ஓட்டின்னு போகிறோமோ இல்லையோ, ஓட்டுநர் வண்டியை ஓட்டி கொண்டு கோயம்புத்தூர் வந்தார். இல்லை சுவாமி, கர்த்தாவும் கரணமும் ஒன்றும் அப்படின்னுட்டா என்ன ஆகும்? வண்டி ஓட்டி கொண்டு கோயம்புத்தூர் வந்ததுன்னு சொல்லணும். வண்டியை வண்டிக்காரர் ஓட்டின்னு வந்தாரும் சொல்ல முடியாது, வண்டியே ஓடுறதுன்னு சொல்ல முடியுமா? 2 வெவ்வேறேங்கிறத ஒன்றாக்கினா நடக்காது. புத்தகத்தை நாம் படித்து மகாபாரதம் சொல்லணும், புத்தகம் தன்னைத்தானே படிச்சுன்னு மகாபாரதம் சொல்லித்துன்னா அப்போ கர்த்தாவே இல்லாத படுத்தோ இல்லையோ. இது உலக இயல்புக்கு பிரத்யக்ஷத்துக்கு பொருந்தாது. ஆகவே மனம் ஆத்மாவாக முடியாது, கண்ணு ஆத்மாவாக முடியாது, காது ஆத்மாவாக முடியாது. இது இத்தனையை காட்டில் ஆத்மா தனித்து தான் இருந்தாகணும். அந்த ஆத்மா ஆசிரியம் தேடுறது. ஒரு கர்மத்தை அனுபவிக்கிறதுக்காக இந்த சரீரத்தை பிடிச்சுருக்கு, கர்மம் தொலைஞ்சு போயிடுச்சுன்னா அடுத்த சரீரத்தை பிடிச்சிக்க போகிறது. மொத்த கர்மத்தையும் தொலைச்சு கொடுத்துன்னா பிறக்கவே பிறக்காது.
இப்படித்தான் இந்த ஆத்மாவனுடையது கர்மாதீனமா காணப்பட்டிருக்கு. ந ஷரீராஸ்ரிதோ ஜீவா தஸ்மின் நஷ்டே பிரணஷ்யதி சமிதாவிவ தக்தானாம் யதாக்னிர் திருஷ்யத்தே ததா. இந்த ஜீவாத்மா அடுத்த பிறவி எடுக்கிறான்னு ஒத்துண்டு தான் ஆகணும். தேகத்தை காட்டிலும் ஒத்தன் இருக்கான்னு தெரிஞ்சாகணும். ஏனெனில் தேகத்தை முடிஞ்சு போறச்சே ஆத்மாவே தேகம்னு இருந்தா நம்ம உடம்ப நெருப்பு வச்சு கொளுத்தச்சே ஆத்மாவும் படுத்துன்னு தான் அர்த்தம். ஆத்மா வேற தேகம் வேற இல்லை, ரெண்டு ஒன்றுன்னு வச்சுப்போமே. ஒரு நிமிஷத்துக்கு பேச்சுக்கு வச்சுப்போம். வச்சுனுட்டா அப்போ தேகத்தை கொளுத்தச்சு ஆத்மாவும் படுத்து போட்டமே சுவாமி. அதனால என்னன்னாள் பெரிய ஆபத்திற்கு பாருங்க. அப்போ இந்த தேகத்தோட இவன் என்னென்ன பாபத்தை சம்பாதிச்சானோ அதுக்கு தண்டனை அனுபவிக்காமலே முடிஞ்சு போயிட்டான். என்னென்ன புண்ணியத்தை சம்பாதிச்சானோ அதற்கு பரிசு அனுபவிக்காமலே முடிஞ்சு போயிட்டான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாப்பம் பண்ணுறது இப்போ வேண்டான்னு ஏன் சொல்கிறோம்? தண்டனை உண்டுங்கிறதுனால வேண்டாங்கிறோம். நீ என்ன தப்பு பண்ணாலும் தண்டனை கிடையாது. உயிர் படுத்துன்னா பாப்பம் படுத்துன்னு நீங்கள் சொல்லி போனால் அப்போ எல்லா இடத்துலையும் பாப காரியமே வலுத்துடும். புண்ணியம் பண்ணு, இந்த லோகத்தில் இல்லாட்ட கூட அந்த லோகத்தில் போய் சொர்க்கத்தை அனுபவிப்பேங்கிறானோ இல்லையோ? ஆமாம் ஆமாம், அவசியம் அனுபவிக்கணும். அதே மாதிரி இன்னொன்று பாருங்க. இப்போ நான் எங்கள் தாப்பனாருக்கு பிறந்தேன். ஏன் சுவாமி இந்த தாப்பனாருக்கு கொஞ்சம் மாற்றியார் தான் பக்கத்து வீட்டுக்காரர் பிறந்ததா என்ன? இப்போ எதிர்த்து வீட்டுக்காரர் பிறந்துருந்தான். அப்படிலாம் பிறக்க முடியாது. நீர் ஏதோ பண்ணியிருக்கீர். இப்போ நான் எனக்கு ஜலதோஷம் வந்ததுன்னா நான் தானே தப்பு பண்ணியிருக்கணும். எனக்கு ஜுரம் வந்தால் எங்கிட்ட தானே காரணம் இருக்கணும். இன்னும் தாயார் தகப்பனாருக்கு நான் முதல் நாள் பிறந்தேனே, இன்னைக்கு 50 வயசுக்கு எப்படி இருக்கேங்கிறத நீங்கள் வேணால் 40 வயசு காரணமாக சொல்லிடுங்க. நான் 40 வயசில் எப்படி இருக்கேங்கிறத 10 வயசு காரணமாக சொல்லிடுங்க. முதல் நாள் பிறந்த அன்னைக்கு எதுக்கு இந்த பெற்றோருக்கு பிறந்தேன் அதுக்கு ஒரு காரணம் வேண்டாமா? எப்போ அவாவாளுக்கு ரொம்ப பிடிச்ச பெற்றோராக இருக்கலாம், இன்னும் சில பேர் பிடிக்காத பெற்றோராக இருக்கலாம். ஏன் சுவாமி இவருக்கு நான் பிறந்தேன், வேற யாருக்கான்னு பிறந்துடக்கூடாதா? அப்பாவும் அதுதான் சொல்கிறார். இவன் எதுக்கா இப்போ பெற்றேன், வேற யாரையான்னு நான் பிள்ளையா பெற்றுக்கூடாதா? அப்போ நான் முதல் நாள் அன்னைக்கு பிறக்கிறச்சே எது காரணம்? ஒன்றும் காரணமே இல்லாத பிறந்தேன்னா பெரிய குழப்பம் இருக்கு. இப்போ அப்போ படிக்காதவனா வாழறான் ஒருத்தன் காரணமே தெரியாது, ஏழையா இருக்கான் ஒருத்தன் காரணமே தெரியாது. காரணமே தெரியாத உலகத்தில் உயர்வு தாழ்வுகள் வந்துடும். இவர் உயர்ந்தவராக பிறக்கிறார், பணக்காரராக பிறக்கிறார், இவர் ஏழையாக பிறக்கிறார். காரணம் கிடையாதுன்னுட்டால் பெருங்குழப்பம். ஒரு காரணம் இல்லாத காரியம் எப்பவான நடக்குமா? அப்போ நான் இன்னாருக்கு பிள்ளையா பிறந்திருக்கேன்னு சொன்னால் ஏதோ காரணம் இருக்கணும். காரணம் இருக்கவே தான் நான் அவருக்கு பிறந்திருக்கேன். ஒருவேளை அந்த காரணம் ஒரு 10 வீட்டுக்கு அனடை இருக்கிறவர்கிட்ட இருக்குமோ? அது எப்படி இருக்கும்? காரணம் எங்கிட்ட தான் இருக்கணும். நான் மருந்து சாப்பிட்டா அவருக்கு ஜலதோஷம் சரியாக போகுமா? அப்போ நான் ஏதோ தப்பு பண்ணியிருந்தா நான் தான் பிறவி எடுக்கணும். அப்போது இந்த பிறவியிலே முதல் நாளைக்கு முன்னாடி கூட எதோ எங்கிட்ட இருந்திருக்கு. அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிற கர்மங்கள் இருக்கவே தான் இந்த பிறவியில் இன்னாருக்கு மகனாக பிறக்கிறேன். அதே போல் இந்த பிறவியில் நான் என்னென்னத்தை சேர்த்துருக்கேனோ அதெல்லாத்தையும் அனுபவிக்கணும்னா நான் அடுத்த பிறவி எடுத்தா தான் முடியும். அந்தந்த பிறவியோட தேகம் முடிஞ்சு போச்சு, ஆத்மா முடிஞ்சு போச்சு, எரிச்சத்தோட ஆத்மா முடிந்ததுனால் அப்போ எல்லா பாபத்தையும் பண்ணிட்டு முடிஞ்சே போச்சுன்னுவா. அது இயலாது. அது இயற்கையினுடைய விதிக்கு புறம்பானது. அதனால் முன்னாடி இருக்கிற பாப புண்ணியத்தை பார்த்தாலும் பிறவியை ஒத்துக்க வேண்டியிருக்கு. அடுத்து வரப்போகிற அதுக்கு அனுபவிக்க வேண்டிய சுகதுக்கத்தை பார்த்தாலும் அடுத்த பிறவி ஒத்துக்க வேண்டியிருக்கு. ஆகவே ஆத்மாவையும் ஒத்துண்டு தாகணும், தேகத்தை காட்டில் அவன் தனித்து புறப்பட்டு போகிறான்னு ஒத்துண்டு தாகணும். அது கர்மத்தின் அதீனப்பட்டு நடக்கிறதுன்னு ஏற்றுக்கணும். அதைத்தான் இவர் பதில் சொல்லிட்டு இருக்கார். ததா ஷரீர சந்தியாகே ஜீவோ ஹ்யாகாசவத் ஸ்திதா ந கிரஹ்யதே து சூக்ஷ்மத்வாத் யதா ஜோதிர்ன சம்சயா. இப்போ அந்த நெருப்பு ஒரு விறகு கட்டையை பிடிச்சிட்டு எரிஞ்சு முடிச்ச நெருப்பு கண்ணுக்கு தெரியல, விறகோட போயிட்டதா தெரியுது. ஆனால் இருக்கு எங்கேயோ ஆகாசத்தில் நெருப்பு இருக்குது, அந்த ஔஷ்ணியம் இருக்குது, நம்ம கண்ணுக்கு தெரியல, சூக்ஷ்மமாக இருக்குது. சூக்ஷ்மமாக இருக்கிறது அடுத்த கட்டை கிடச்சோடனே பிடிச்சு நோடுறது இல்லையோ? அதே போல் இப்போ நம்ம ஓடின்னு இருக்கோம், ஆடின்னு இருக்கோம், நடக்கிறோம், பேசுகிறோம், உபன்யாசம் கண்டிருக்கோம், உட்காண்டிருக்கோம், கையை இப்படி வச்சுருக்கோம், கையை அப்படி வச்சுருக்கோம், எல்லாம் வச்சுருக்கோமோ இல்லையோ? அப்போ இதை போல் ஒரு சரீரத்தை பிடிச்சின்னு அந்த ஆத்மா இருக்குது. ஆச்சு சுவாமி நமக்கு 85 வயசாச்சு, புறப்பட்டு போகிறாருன்னு உடனே இந்த சரீரம் கீழே விழுந்துடுத்து. ஆனால் ஆத்மா எங்கேன்னு தெரியல. இது சம்சார சுழல். இந்த சுழலில் கண்டிப்பாக தேகம் வேறே, ஆத்மா வேறே. அந்த ஆத்மா பகவானை சரணமாக பற்றி முக்தி அடைகிறான். புரிந்துகொள். பரத்வாஜர் மேலும் கேட்கிறார். எத்தது அக்னிமாருதௌ பூமிகி கமாபஸ்ய ஷரீரேஷு ஜீவா கின்லக்ஷணஸ்தத்ரே தேததாக்ஷக்ஷ்வ பஞ்சாத்மகே பஞ்சரதௌ. ஜீவனை எப்படி இருப்பார்னு சொல்கிறேன். ஆனந்தமயமாக இருப்பார், நித்தியமாக இருப்பார், அறிவோடு இருக்கார், தானே அறிவாக இருக்கார், அனைத்துக்கும் அறிவை காட்டுறவராக இருக்கார். அந்த ஆத்மாவிடத்தில் தான் அறிவு. மொத்த ஞானம் ஆத்மாவிடத்தே. ஆத்மா அறிவை மனசுக்கு கொடுப்பறான்.
அதனால தான் அதுக்கு சிந்திக்கிற சக்தி வருது. மனசுக்கு இல்லைன்னா அறிவு கிடையாது, ஆத்மாவுக்கு தான் அறிவு. ஆத்மா மனசுக்கு அறிவை புகட்டுறார். அந்த மனசு தங்கிட்ட இருக்கிற அறிவை 5ஆ பிரிக்குமா. பிரிச்சுட்டு பார்க்கறதுக்கு வேண்டிய அறிவை கண்ணுக்கு கொடுக்குமா, கேட்கறதுக்கு வேண்டிய அறிவை காதுக்கு அனுப்புமா, முகர்றதுக்கு வேண்டிய அறிவை மூக்குக்கு அனுப்புமா, தொடறதுக்கு வேண்டிய அறிவை கைக்கு அனுப்புமா, ருசிக்கிறதுக்கு வேண்டிய அறிவை நாக்குக்கு அனுப்புமா. இதெல்லாம் மனசோட வேலை. இப்போ அந்த பக்கத்துலேருந்து கரூர் பக்கத்துலேருந்து காவேரி ஓடி வருது. ஓடி ஒன்றா அகண்ட காவேரி ஒரு இடத்துல தேக்கி விட்டா கல்லணைக்கு வந்தது. வந்த இடத்துலன்னு அங்கங்கே ஒரு கதவை போட்டு வச்சுருக்கா. இந்த கதவை திறந்தா இந்த கிராம பாசனம், இந்த கதவை திறந்தா இந்த கிராம பாசனம். அப்போ அங்கே இருக்கிற அந்த அணைக்கு வேலை என்ன, வந்து சேர்ந்துருக்கிற ஜலத்தை 5ஆ பிரித்து இந்த பாசனம் இந்த பாசனங்கிறது சொல்லி. அதை போல் ஆத்மாவிடத்துலேருந்து ஞானம் மனசுக்கு வரும். மனசு அதை 5ஆக பிரித்து 5 புலன்களுக்கு கொடுக்கும். ஆத்மாவிடத்தில் சாத்திக ஞானம் இருக்கணும், நல்ல ஞானம். ஞானம் மனசுக்கு வருது. இப்போ இந்த இடத்துல தான் ரொம்ப அழகான ஒரு அர்த்தம் பாருங்க. ஆத்மாவிடத்தில் ஞானம் இருக்குது, மனசு தான் கதவு. கதவை 5ஆ திறந்து விட்டுட்டா கண்ணு காது மூக்குக்கெல்லாம் போகிறது. நம்ம உடம்பு முழுக்க, உடம்புக்குள்ளே தானே கண் காது மூக்கு இருக்குது, உடம்புக்குள்ளே தானே மனசு இருக்குது. உடம்பு முழுக்க சத்தம் ரஜசு தமசு இந்த 3 குணங்களும் எப்போதும் இருக்கும். அதை விட்டே விலகாது. சத்தம் ரஜஸ் தமைதி குணாக பிரகிருதி சம்பவாக. நம்ம உடம்பு முழுக்க சத்தம், உடம்பு முழுக்க ரஜஸு, உடம்பு முழுக்க தமசு. அப்போ அந்த மனசுல சத்தமும் ரஜஸும் தமசும் இருக்குமோ இல்லையோ. ஆத்மாவிடத்துலேருந்து ஞானம் மனசுக்கு வருது. வந்தா அது முழுக்க என்ன சாயம் இருக்குதுன்னு இப்போ பார்ப்போம். ஒரு வேளை வெள்ளச்சாயம் நிறையா இருந்ததுனால் அப்போ அந்த ஞானம் வெள்ளச்சாயத்தை எடுத்துன்னு வெளியில் போகும். ஷஹப்பு சாயம் நிறையா இருந்ததுன்னா ஞானம் ஷஹப்பு சாயத்தை எடுத்துன்னு போகும். இப்படி நான் ஒரு உருண்டை பண்ணேன், உருண்டைக்கு நடுவில் ஒரு ஓட்டையை போட்டேன், முழுக்க சாயத்தில் துவைச்சேன், ஒரு பென்சில் குச்சி அதுக்குள்ளே விட்டு எடுத்தால் என்ன வரும்? அது ஷஹப்பு சாயம் பூசியிருந்தால் அந்த குச்சி முழுக்க ஷஹப்பாக படும். அது கருப்பு சாயம் பூசியிருந்தால் குச்சி முழுக்க கருப்பாக படும். அது வெள்ளை சாயம் பூசியிருந்தால் குச்சி முழுக்க வெளுப்பாக படும். அதை போல மனசுலே வெள்ளை சாயம்னா சத்தகுணம்னு அர்த்தம், ஷஹப்பு சாயம்னா ரஜோகுணம்னு அர்த்தம், கருப்பு சாயம்னா தமோகுணம்னு அர்த்தம். சத்தகுணம் இருக்கலாம், ரஜோகுணம் இருக்கலாம், தமோகுணம் இருக்கலாம். அது வழியாக இந்த ஞானம் இப்போ புகுந்து போகிறது. ஆத்மாவிடத்தில் இருக்கிற ஞானம், அதுக்கு சத்தம் ரஜஸ் தமசெல்லாம் கிடையாது, அது சுத்த ஞானம். அந்த ஞானம் இந்த மனசு வழியாக போய்த்தானே கண்ணுக்கு அது மூக்குக்கு போகணும். போகிறச்சே மனசில் சத்தகுணம் இருந்தால் அது சாத்திக ஞானமாக வெளியில் போய் கண்ணை போய் அடையுமா. நின்றுட்டு இருக்கிறச்சே ராமர் என்னமா எழுந்துருளிருக்கார், அவர் திருவடியை பற்றணும் அப்படின்னு உடனே போகும். அது ராஜச ஞானமாக பட்டு வெளியில் போகும். ஒருவேளை ரஜோகுணம் மனசில் நிறையா இருந்துன்னு வச்சுக்கோ, ஞானம் அதை தொத்திண்டு ஷஹப்பா போகுமா. ராமன் கழுத்தில் என்னமா ஒரு அடிகள் சாத்திருக்கா, அது நம்ம போட்டுக்கலையே அப்படின்னு. அடுத்து இப்போ மறுபடியும் ஞானம், அந்த ஞானம் இதே வந்து இப்போ கருப்பு சாயத்தை பூச்சின்னு போச்சா. போன உடனேயே இவர் இப்படியே சோம்பலாக இருந்தாலும் நன்னா இருக்காரே, நம்ம மட்டும் ஓடி ஆட வேண்டியிருக்கே, நம்மளும் படுத்துடலாமா அப்படின்னு தோணிப்படும்.